சொல்லுவேன். அவன் விதி முடித்துட்டு விட்டாலும் கேட்க மாட்டுக்க. கடைசியில் அவன் செத்துத்தான் போனான். கண்ணால பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இருவேர்களுக்கும் பிள்ளைய கொடுக்க சொன்னா நீ பண்ணின சத்தியத்திற்கு என்ன மதிப்பு இருக்கு? ஆண்டவா, நான் சத்தியம் பண்ணும் போது சொன்னது உங்களுக்கு கேட்கலையோ? படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் தான் நான் எதுவும் பேச மாட்டோம்னு சொன்னேன். படியிழந்து முடித்து விட்டாயிட்டு பகவான் இப்ப பிள்ளைய கொடு. ஏய் பார்வதி, இந்த பிள்ளை வரவங்க சக்கா புக்கா வியாபாரமா? மார்க்கெட்ல விற்க மாங்காயா, கடையில விற்க கத்திரிக்காயோ பேக்கில வாங்கி கொடுக்க. பிள்ளை வரம்னா சாதக பலனை பார்க்கணும். சாதக பலனை பார்க்கணும். போன சென்ம கணக்க பார்த்தா தான் கணக்குல குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ல முடியும். அம்மா அப்படின்னா கணக்க பாருங்க. கணக்க பார்க்கணும்னா யார பார்க்கணும்? சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐநார பார்க்கணும். உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, உடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு. டீ கடையில இருக்கா? அட பாவி, மேல ஒரு கடை திறந்திருக்காங்க, அந்த பக்கமா தாண்டிக்கிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு 4450 ரூபாய் பாக்கி வச்சிருக்கேன். அந்த கணக்கு இல்லை தாத்தா. 4 செவத்துக்குள்ள நின்னுகிட்டு யாருமே பார்க்கல. அழகா நம்ம எடுத்துட்டு வந்துட்டோமே, யாரு நம்மள பார்க்கல, இப்படி பேசிட்டோமே, நம்மள யாரு பார்க்க போறா? நம்மள யாரு என்ன சொல்ல போறா? அப்படி நம்ம 4 செவத்துக்குள்ள நின்று செஞ்சுட்டோம் அப்படின்னு பயப்படாம தவறை செய்து நம்ம நல்லது நினைச்ச மாதிரி நினைக்கிறோம். ஊருக்கு மேல உட்கார்ந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த பையன் இந்த மாதிரி செஞ்சா இந்த கிழமை அப்படின்னு எழுதிட்டே இருப்பாரு. அதான் சித்திரபுத்திரன் ஐநார் கணக்கு. அப்பேற்பட்ட சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைக்க வேணும் என்று சீராக கணக்கிலும் சித்திரபுத்திரர் வந்தார். தங்க ஏட புரட்டி பார்த்தார். தங்க ஏட புரட்டி பார்க்க நாகராஜன் மன்னனாகப்பட்டவர் போன ஒரு சென்மத்திலே நாகராஜ மன்னவன் மலைவேடன பிறந்திருக்கார். மலைவேடன தான் பிறந்து 8 மாத சூழ்மான் அம்பால ஏறிருக்கார். அதன் உயிரமாய் திருக்கார். மாலை கொண்ட தோசத்தால் மரலை ஒண்ணு கிடையாது. ஏய் பார்வதி, போன சென்மத்திலே மலை வேடனா பிறந்து நீரறந்தும் 8 மாத சூழ்மான அம்பா எய்து அதன் உயிரை மாய்த்திருக்கிறாரடி. அவனுக்கு எப்படி நம்ம பிள்ளை கொடுக்க முடியும்? ஆண்டவா, அது போன சென்மம். அவர் பிறந்தது மலை வேடவன். வேடவனுக்கு வேலை என்ன? வேட்டையாடுவது வேலை, மாமிசத்தை சாப்பிடுவது அவன் வேலை. அவன் வசியை தீர்ப்பதற்காக செய்திருக்கிறான். பார்வதி, மானை கொண்டாலும் பரவாயில்லை, மான் வயிற்றுக்குள் இருந்ததும் ஒரு பெண் சிசுவு. பெண் பாவம் கொல்லாத பாவம் அடி. அப்பேற்பட்ட நாகராஜனுக்கு பிள்ளை கொடுக்க முடியாது. சரி பரவாயில்ல, அவர் ஒரு ஆம்பளை காட்டாமல் அவருக்கு என்னையா தெரியும்? நாகக்கண்ணி அவ ஒரு பெண் தானே, அவ கணக்கு பாருங்க அப்படின்னு உடனே நாகக்கண்ணியின் கணக்கை புரட்டி பார்த்தார்கள். நாகக்கண்ணியின் கணக்குகளை பார்க்கும் போது அவ போன ஒரு சென்மத்திலே நாகக்கண்ணி பெண்பொழி மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்காள். அருவக்காலிட்டிருக்காள். உருமருந்த கொடுத்திருக்காள். உருமருந்த ஊருகட்ட வேலை அப்பவே நடந்திருக்குன்னா விவரம் தெரியாம தானே. ஆஸ்பத்திரி இருந்தா
அதுக்குரிய வழியை பார்ப்பாங்க. ஆமையா. அப்போ வந்து ஆஸ்பத்திரி கிடையாது, மருத்துவம். ஊருக்கு ஒரு குடிமகா மருத்துவம்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்போ உள்ள நேரத்துல டாக்டர் விதவிதமா சரிதானே. கைக்கு டாக்டர், காலுக்கு தனியா டாக்டர், மூக்குக்கு தனியா டாக்டர், கண்ணு முழிக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், முடிக்கு கூட டாக்டர் வந்துட்டாரு இருக்காங்க இப்போ. ஆனா அப்போ அப்படி இல்ல பாருங்க. அதனால உங்களுக்கு விவரமும் பத்தல. அந்த காலத்துல பனம்பால, அவைவேறு, சுக்கு, எள்ளு, கருப்பட்டி, சரி இன்னும் நிறைய மருந்துகள் உண்டு. எங்க வீட்டுல ஒரு கிளை இருந்தா சரி என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனா. அப்படியா? அரைச்சி 4 குண்டை சாப்பிட்டா போதும். அப்படியா? நீ விவரம் சொல்லுத பாரு. உங்க அத்தா சாப்பிட்டா இல்ல? அதானே கேட்டேன். ஒன்னிய கொண்டு உள்ள வைக்கணும் தாத்தா. அப்படியா? அவ்வளவு விவரம் பக்குவம் சொல்லுத பாரு. இந்த காலத்துல உள்ள மருந்து சொன்னேன். சரிதானே? சரி. அப்பேற்பட்ட பாவத்தை செய்த நாகக்கண்ணிக்கு என்னால வரம் கொடுக்க முடியாது. ஆண்டவா பரம்பொருளே, ஐயா போன ஜென்மத்திலே பிறந்த பிறவி அல்லவா? ஆமா. இந்த ஜென்மத்திலே உங்களை எண்ணி 12 வருடமா தவம் இருக்கிறாங்க. சாமி என்னை போல வெண்ணல்லாமோ, என்னை போல வெண்ணல்லாமோ, எனக்கு மனம் இறங்கி வரம் கொடுக்க வேணும். மந்தைக்கு மனம் இறங்கி மரலை வரம் கொடுக்க வேணும். மந்தைக்கு மனம் இறங்கி மந்தைக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும். கைலாசத்துக்கு நான் போறேன், வாரியா வரலையா? ஆண்டவா கல்லாய உம்மனது கடுகளும் உமக்கு இறக்கம் இல்லையா? ஒரு பொம்பளை இப்படி தவம் இருக்காள, பிள்ளை இல்லாம பார்த்து மலை மாதிரி நிக்கிற இரும்பா உன் மனது எல்லாரும் உமக்கு இறக்கம் இல்லையா? என்ன மாதிரி பெண்ணு தவம் இருக்கான அவளை பார்த்துட்டு வர முடியுமா? பெண்ணை கண்டா பேயி மனம் இறங்குமுங்க, உமக்கு கொஞ்சம் கூட இறங்கவில்லையா? பார்வதி அவருக்கு இருக்கணும்னு விதி இருந்தா நான் என்றைக்கே கொடுத்திருப்பேன். இப்படி தவிக்க விட மாட்டேன். அவருக்கு இல்லை என்று இருக்கும் போது நான் எப்படி அடி கொடுக்க முடியும்? அப்படி இருந்தா கணக்கு வழக்கெல்லாம் எதுக்கு பிறகு அப்படின்னு ஆண்டவே நீ வாரியா வரலையா? பார்வதி பார்த்தா, சாமி உங்க கூட வரமா, உங்க கூட வரமா, உடையவன சொல்லமா, கைலாசம் வரமாட்டேன், கைலாசம் வரமாட்டேன், உங்களை கடவுளன்னு சொல்லமா, ஆனந்தி சொல்ல மாட்டேன்,
தாய மாறியாக நீ பிறந்து இந்த மாநிலத்தை ஆள வேண்டும். தாய காலியாக நீ பிறந்து இந்த கை உலகை ஆள வேண்டும். நீ முத்தாரியாக நீ பிறந்து தாய நீ பிறந்து இந்த மூலகை ஆள ஆதி பகவானும் சொன்ன போது ஆதி சக்தியான பார்வதியா ஆண்டவா பரம்பொருளே ஒரு நாகத்தின் வயத்திலே கருவாசனிப்பதற்கு சக்திக்கு சட்டம் இல்லை. கரு வச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. அப்படியே பிறந்தாலும் என் சிவபெருமான் நீர் மறு உயிர் கொடுத்தாத்தான் அது தெய்வத்துக்கு ஈடாகும். அப்படி இருப்பதனால இருவேருக்கு நான் எப்படி பிள்ளைய அவதாரம் செய்ய முடியும்? பார்வதி நீ போய் கரு வச்சு பிறக்க வேண்டாம். கைலாசத்திலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த அமிர்த கலசத்தை இருவேர்களுக்கும் வரங்களாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் 2 பேரையும் நீ பூஜை பண்ணி வர சொல்லு. அந்த ஒரு மண்டலம் 48 நாளுக்குள்ள உன் 1008 சொருவத்தில் அரசுருவத்தை எடுத்து கரு உருவா சனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ அப்படின்னு ஆண்டவே மறுவரங்களை கொடுத்தார். வாயு தேவன் மகிமையினாலே அமிர்த கலசங்களை வரவழைத்து எப்பா நாகராஜா நாகக்கண்ணி நான் உங்களுக்கு பிள்ளை இல்லா கலிகளை தீர்க்கணுமானா இந்த அமிர்த கலசத்தை உங்க அரண்மனைக்கு கொண்டு போய் மேல வாசலிலே வைத்து வட்ட வடிவமா அடுக்கி நீங்க உடலை சுத்தி படத்தை மேலே விரித்து 48 நாள் ஒரு மண்டலங்கள் நீங்க பூஜை இருந்து வாங்க. 1008 சொருவத்தில் அரை சொருபமாகி நானே உங்களுக்கு பிள்ளையா பிறப்பேன். ஒருவரல்ல இருவரல்ல 8 பேரா பிறக்க போறேன். அப்படி என்று ஆவி சக்தி வாக்கு வரங்களை கொடுத்த போது அவர் வரங்களை வாங்கி சாமி 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அவன் நலமோடு இருந்து வாரான். என் 48 நாளையில அவன் நல்ல செவ்வாய்க்கிழமையில
கொண்ட முத்தாருக்கு ஏ சதுரகிரி மேடையில சாட்டம் இருந்த போது சதுராட வெண்பிரண்டா ஓடியா சாட்டையில கொள்ளிருப்பார் ஓ சக்திகளை யார் அறிவார் சாட்டைய கையிலெடுப்பார் சகல மக்களுக்கு வரம் கொடுப்பார் ஏ சக்தி கொண்ட முத்தாரம்மா ஏ ஆடி வாரா பாடி வாரா ஆதாரி போடுவாரா
இருந்த கும்மிய கோரி பெண்ணு சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார பட்டு வைத்து கட்டி சின்ன கிணத்துல நீராடி அம்மா சிங்கார பட்டு வைத்து கட்டி அவ சிங்கார பட்டு வைத்து கட்டி அந்த வட்ட புட்டிக்கார முத்தாரமைய வாசி கும்மியடிங்கரம்மா அவன் மலையான கூட்டத்தை சங்கரித்து அவன் மயங்கி வராம முத்தாரம்மைக்கு வயலு கொஞ்சம் கொண்டு வீசுகிறார் தாயவல்லி மலையில வேட்டையாடி அவன் வெங்கல பானையில் பொங்கலிட்டு அவன் வெங்கல பானையில் பொங்கலிட்டு அவள் எடுத்து வர முத்தாரம்மைக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுகிறார்